நிகழ்தகவு. சென்னையில் காவல்துறைக்கும் கலால் துறைக்கும் அதிகார போட்டி. ஒரு வருடம் மட்டுமே கலால் துறையில் பணியாற்ற வேண்டும், அடுத்து காவல்துறைக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை எல்லாம் அரசியல் செல்வாக்கால் உடைப்பதாக புகார். சம்பளத்திற்கு சம்பளம், கிம்பளத்திற்கு கிம்பளம், சொகுசுக்கு சொகுசு ஆகியவற்றை கலால் துறையினர் அனுபவிப்பதாக முணுமுணுக்கும் காவல்துறை வட்டாரம். காவல்துறையின் குற்றச்சாட்டுகள் உண்மைதானா? அவர்களின் மனக்குமுறலுக்கு தீர்வு என்ன? காவல்துறை சொல்வது போல கலால் துறையின் பணிகளில் முறைகேடு நடைபெறுகிறதா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குற்றவாளியை தேடி போறது, குற்றவாளியை பிடிக்கிறது, வழக்கு பதிவு பண்றது, கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போறது, பந்தோபஸ்து, நடுராத்திரியில ஒரு கொலை நடந்தாலும் உடனே ஓடி போறது, நேரம் காலம் பார்க்காம ஸ்டேஷன்லேயே இருக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் காவல்துறையோடது தான். இவ்வளவு ஏன் தீபாவளி பொங்கல்னு எந்த விழாவா இருந்தாலும் காவலர்கள் சொந்த பந்தங்களோட இல்லாம காக்கி யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க. ஆனா கலால்துறை அப்படி இல்லை. நோ யூனிஃபார்ம், நோ பிபி, நோ டென்ஷன். கூடவே காவல்துறைக்கு இருக்கிற மாதிரி எந்த பணிச்சுமையும் அவங்களுக்கு இருக்காது. அதனாலேயே சென்னையில் உள்ள கலால்துறைக்கும் காவல்துறைக்கும் போட்டி நடக்குதா? கலாலுக்கு போலீஸ் போகிறது ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஒரு வருஷம் தான் டியூரேஷனு, ஆனால் அது ஒரு 10 வருஷத்துக்கான இன்கம் சோர்ஸ் அதை எடுத்து கொடுத்துரும். பிகாஸ் நீங்கள் ரெகுலராக ஒரு புலனாய்வு பண்ணி ஒரு மர்டர் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, சட்ட ஒழுங்கு போலீஸ் மண்டை பிச்சுக்கிட்டு தான் நிற்கணும். அதான் அக்யூஸ் பிடிப்பட்டா ஈஸி, அக்யூஸ் பிடிப்படலாம் தலையை பிச்சுக்கிட்டு சுற்றணும். இதே கிரைம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடை புந்து ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணிட்டு போயிடுவான், அவனை தேடி நிற்கணும். யார் நகை ரெக்கவரி கொடுத்தாகணும். வருவாய் கொட்டக்கூடிய இடம்தான் PEWன்னு சொல்லப்படுற மதுவிலக்கு அமலாக்க பிரிவு. அதைத்தான் கலால் துறைன்னு சொல்றாங்க. இந்த கலால் துறை ஒரு ADGP தலைமையில அந்தந்த மாவட்ட IG, DIG, காவல் கண்காணிப்பாளர்கள், உதவி ஆணையர்கள், காவல் ஆய்வாளர்கள் தலைமையில செயல்படுது. சென்னையில மொத்தம் 117 போலீஸ் ஸ்டேஷன்கள் இருக்கு. அதுல 7 கலால்துறை போலீஸ் ஸ்டேஷன். இந்த கலால் துறையோட நோக்கமே கள்ளச்சந்தையில மதுபானங்களை பதுக்கி வச்சு விற்பனை செய்யற நபர்களை கண்டுபிடிச்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி கஞ்சா போன்ற போதைப் பொருட்களையும் வெளி மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து விற்கிற நபர்களை கைது பண்ணணும். இந்த பணிகளை மட்டுமே செய்யற கலால் துறைக்கு தாவறதுக்கு காவலர்கள் ரொம்ப பிரியப்பட 1-2 இல்ல பல காரணங்கள் இருக்கு. கலால்துறை ஒரு வருஷம் மட்டும்தான் அதில் பணியாற்ற அனுமதிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதில் தனி EDGP, அதுக்கு தனி இன்ஸ்பெக்டர் தனி, SI தனி, சேஷன் தனி, எல்லாமே தனி அவங்க. ஆனால் அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பில் இருக்கிற கீழே தான் அந்த துறை வரும். இங்கே DGP அடுத்து EDGP அவங்களுக்கு தனியாக. இந்த கலாலை பொறுத்தவரையிலையும் வெளிமாநில சரக்குகளை தடுக்கிறது, அதாவது ட்ரிங்க்ஸ், மதுபானங்கள், கஞ்சாக்களை அவங்களுக்கு தடுக்கிறதுக்கு உரிமை உண்டு. போதைப்பொருள் எல்லாமே இங்கே உண்டு. தினம்தோறும் பணம் கொளிக்கிற இடம்தான் கலால் துறை. கடனோடு கலால் துறைக்கு வர்ற காவலர்கள் வியர்வை சிந்தாம தன்னோட முழு கடனையும் அடைக்கிறதோட மேலும் லட்சமா சேர்த்துருவாங்க. வீடு, கார்னு சகல வசதிகளோட ஜம்முன்னு உலா வருவாங்கன்னு காவல்துறை வட்டாரங்கள் தரப்பிலேயே சொல்லப்படுது. தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள் கலால் துறையில பணியாற்ற 45 வயதுக்கு உட்பட்ட நபராய் இருக்கணும். நல்ல உடல் தகுதி இருக்கணும். அதுவும் 1 வருஷத்துக்கு மட்டும்தான் பணியில இருக்கணும்னு சில ரூல்ஸ்கள் இருக்கு. ஆனா அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் ரெக்கமெண்டேஷன், அரசியல் செல்வாக்குன்னு குறுக்கு வழியில உடைச்சு சொகுசா அதே துறையில நீடிக்கிறதாகவும் புகார் எழுந்திருக்கு. சம்பளத்துக்கு சம்பளம், கிம்பளத்துக்கு கிம்பளம், சொகுசுக்கு சொகுசு, பணத்துக்கு பணம்னு இருக்கிறதால கலால் துறையை விட்டு நகரவே மாட்டேங்கிறாங்களாம் அங்க ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகள். மதியம் 12 மணிக்கு டாஸ்மாக ஓபன் பண்ணி நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடணும். இந்த நேர கட்டுப்பாட்டையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களா கலால் துறை. நைட்டு 10 மணிக்கு மேல லூஸ் செல்லிங் மதுபான விற்பனை நடக்குது. அந்த நேரத்துல மது பாட்டிலோட விலை தாறுமாறுதான். அதை தடுக்க வேண்டிய கலால் துறை ஒவ்வொரு டாஸ்மாக் பார்லையும் பணத்தை வாங்கிட்டு கம்முன்னு வந்துடுறாங்களாம். அதே மாதிரி ஸ்டார் ஹோட்டல்கள்ல ரூம் எடுத்து தங்குற நிறைய பேர் அங்க உள்ள பிரைவேட் பார்ல நைட்டு 10 மணிக்கு மேலதான் மதுவே கேட்கிறாங்க. அவங்களுக்கு தங்கு தடை இல்லாம மதுபானம் சப்ளை பண்றதுக்கு ஆஃப் த ரெக்கார்ட் பெர்மிஷனோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டே கலால் துறைக்கு பல்கா ஒரு அமௌண்ட்டை மாசம் கொடுக்கறாங்களா. டாஸ்மார்க் பானங்களை இரவு 10 மணி வரைக்கும் சில்லறை விற்பனை இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். 12 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும். அதுக்கு மேலே விற்கிற எல்லாமே அஃபென்ஸ் தான். அதாவது அந்த சில்லறை வர்த்தக நம்பர் போட்ட கடையை தவிர மற்ற யார் விற்றாலுமே அது அஃபென்ஸு தான். ஆனால் இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிப்போச்சு, இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ இதுக்கு பிறகு என்ன ஆகிப்போச்சுன்னா,
இவங்கள போய் டைட் பண்ணோம்னாக்க பிளாக்ல வேறு விழச்சாராயம் உள்ளே வந்துடுறது வாய்ப்புகள் இருக்கிறது கண்டு காணாமல் இருக்கிறாங்க. அது உண்மைதான். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் இவங்களை கவனிக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஸ்டார் ஹோட்டலில் எல்லாமே டயத்துக்கு மூடிடுறாங்களா இல்லை டயத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா? அப்படிலாம் கிடையாது. கெஸ்ட்டு மேலே இருப்பாங்க. எப்போ வேணுமோ கெஸ்ட்டுக்கு கொண்டு போய் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க தானே, செல்லிங் நடக்குது தானே. ஒரு கேம்பஸுக்குள்ளே நடக்கலாம், அப்போ கேம்பஸுக்குள்ளே நடந்தாலும் அஃபென்ஸ் தானே. அதே மாதிரி மாநில மாவட்ட நுழைவாயில்களில் உள்ள செக் போஸ்ட்களில் சோதனை பண்ண வேண்டியது கலால் துறையோட வேலை தான். மற்ற மாநிலங்களில் இருந்து மதுபானங்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு கெடுபிடி காட்டணும். ஆனா அதுலயும் கமிஷன் தானா. வெறும் கண் துடைப்புக்காக சில வழக்குகளை பதிவு பண்ணி அதை உயரதிகாரிகள் கண்ணுல காட்டுறதோட சரி. அடுத்து வழக்கம் போல சட்டவிரோத மது கடத்தல் ஜெகஜோதியா நடந்துகிட்டே தான் இருக்கு. மொத்தத்துல கண்டும் காணாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் லாபம் அப்படிங்கிறது தான் கலால் துறையோட கணக்கா. இப்படி கலால் துறையோட வேலை எல்லாத்துலயுமே ஓட்டை இருக்கிறதும் அந்த ஓட்டை வழியா அங்க உள்ள அதிகாரிகள் சேட்டை செய்யறதும் தொடர்ந்துட்டே தான் இருக்கிறதா காவல்துறை வட்டாரங்கள் தரப்புல சொல்லப்படுது. இங்கேயும் ஃபார்மாலிட்டிக்கு நைட்டில் பிளாக்கில் சரக்கு ஓட்டுறவங்களுக்கு வழக்கு போடுறாங்க. அது போட்டு தான் அவனை போடாமல் இருக்க முடியாது. கலாலில் வந்து வேலை குறைவு அவங்களுக்கு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பெரிய லெவலில் புலனாய்வு பண்ணுற வேலையெல்லாம் அதில் கிடையாது. அது மட்டுமா, இருந்த இடத்துல இருந்தபடியே கலால் துறை காவலர்களுக்கு குறிப்பிட்ட பணம் வந்து சேர்ந்துருமா. ஒரு காவலருக்கு 15 முதல் 20,000 வரைக்கும் ஸ்டேஷனுக்கே தேடி வர்றதாகவும், அதுவே காவல் ஆய்வாளராக இருந்தா லட்சங்கள்ல வர்றதாகவும் சொல்லப்படுது. நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி கலால் துறையில இருந்தா மட்டும் போதும், பணத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கறதால தான் கலால் துறைக்கும் காவல்துறைக்கும் கடும் போட்டி நிலவுதான். நீங்க மட்டும் அனுபவிச்சா போதுமா, நாங்க அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு காவல்துறையினர் கலால் துறையினரை குறிவைக்க, ஏற்கனவே கை நிறைய காந்தி நோட்டை பார்த்துட்டு அது திடீர்னு இல்லைன்னா மனசு தாங்குமான்னு கலால் துறை காவலர்களும் மாறி மாறி மனம் நொந்துட்டு இருக்காங்களா. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவை. நிகழ்தகவு.